அம்மா குழந்தைய சரியாக பார்க்கல, பராமரிக்கலை அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே அம்மா இன்கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது வந்து ஒரு நாள் நல்லா பண்ணுறாங்க பேரண்டிங், ஒரு நாள் வந்து ஒன்றும் சரியாக கவனிக்க முடியறதில்ல, அந்த குழந்தை கூட வந்து சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல, இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே விட்டுட்டா எந்த அளவுக்கு பிரச்சனையோ அதை விட கொஞ்சம் பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா சீரியஸ் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பெருசாகி ஒரு வளர்ந்த ஒரு ஆளாகி ரியாக்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அது வந்து குழந்தை ரியாக்ட் பண்ணுறது இல்லை, அந்த குழந்தையோட நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட் பண்ணுது. அந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சிக்னல் கொடுத்து வச்சுருப்போம். அந்த நம்ம கொடுத்த சிக்னல் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பெருசானதுக்கப்புறம் அது நமக்கு அது வந்து ரெஸ்பான்ஸாக என்ன ஆகும் அப்படின்னா சத்தமாக வந்து நமக்கு வெளியே வரும். ஓகே, அது எப்படி அந்த சத்தத்தை நம்ம கொடுக்கலாம், எப்படி சத்தம் வெளியே வருதுன்னு பாருங்கள். ரொம்ப வந்து விட்டு விட்டு பேரண்டிங் பண்ணோன்னு வைங்களேன், இன்கன்சிஸ்டண்ட்டாக எதுவுமே சரியாக ஓர்ஸாக பண்ணாமல் இருந்தோன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து புரியாமல் இருக்கும், ஒரு புடியே கிடைக்காது. இது இவன் என்ன திட்டுவானா, இவன் அடிப்பானா, இவன் பாசம் கொடுப்பானா, இவன் என்ன மனநிலையில் இருப்பான் அப்படிங்கிறது அந்த குழந்தைனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய ஒரு அன்சர்டனிட்டியை நோக்கி போகும். என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. ஸோ அப்போ என்ன நடக்கும்னே தெரியாத போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு பயந்த ஒரு மனநிலையிலே தான் இருக்கும். எப்போவுமே நம்ம சுற்றி ஒரு டேஞ்சர் இருக்குது, ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னே அந்த குழந்தையோட நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாமே நர்வஸ் சிஸ்டம் பண்ணுறது தான். அந்த குழந்தைக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா அதுதான் அந்த குழந்தை கேட்கும். ஸோ ஒரு அலர்ட்னஸ்லேயே தான் அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா இருக்கும். இது வந்து ஒரு ஹைப்பர் அலர்ட், அதாவது வந்து ஒரு பயமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல அந்த குழந்தை ஏதோ டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும். இது பெருசாக பெருசாக இது ஒரு ஆன்சைட்டியாக பேசும்போது ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மாறும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படியே குழந்தைய விட்டுறது ஆபத்தோ அதை விட பெரிய ஆபத்து விட்டு விட்டு பேரண்டிங் பண்ணுறது. எனக்கு தெரியுது, பணி சுமை, வாழ்க்கை சுமை, பல சுமைகள் இருக்குங்க. ஆனால் இதுவும் ஒரு சுமை தான். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சுமந்தே தான் தீரணும். கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டோன்னா அதுவுமே பிரச்சனை தான். ஸோ அந்த ஏஜ் முழுமையாகிற வரைக்கும், அவன் ஒரு பேரண்ட் ஆகிற வரைக்கும், இன்னுமே எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, வழி இல்லை, அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அவ்வளோதான்.